ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி செம்ம டேஸ்டான கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பிரியாணி செய்ய நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக எடுத்தாலும் பெரிய சைஸாக எடுத்தாலும் நடுவில் வந்துட்டு ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே சொத்தை இருக்கா என்னென்னு பார்க்க முடியும். மசாலாவும் உள்ளே இறங்கும். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் செஞ்சிங்கன்னா தண்ணியோட ரேஷியோ மட்டும் மாறும். இப்போ நான் நார்மல் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிரியாணி இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். பிரியாணிக்கு நான் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். கத்திரிக்காய் நல்ல கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து விடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த டம்ளரில் அரிசி அளந்தனோ அந்த டம்ளரில் தண்ணி சேர்க்குறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அரிசி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம். 2 விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கத்திரிக்காய் பிரியாணி ரெடி. இப்போ மெதுவாக கரண்டி வச்சு கிளறி விடலாம். டேஸ்டான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.